இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே, இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன், துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன், அணையார் புனத்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற, அணையார் புனத்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற, புனையாளர் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ, புனையாளர் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுனிதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது திருக்குடந்தை திருவாசக முற்றோதல் குழுவினரால் நடத்தப்பட்ட பெரிய புராணம் தொடர் சொற்பொழிவு தொடர் சிந்தனை நிகழ்வு 2009 2025 16 வருடங்கள் நடைபெற்ற அற்புதமான நிகழ்வுக்கு மிக அருமையாக சிறப்புரை ஆற்ற வந்த திருவடிக்குடில் சுவாமி ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமாக, ஐயா எங்கே இருந்தாலும் நகைச்சுவையாக ரொம்ப அற்புதமாக, அங்கே எந்த வயதில் உள்ளவங்க இருந்தாலும் ஐயாவோட பேச்சினாலேயே அந்த இடத்தையே அப்படியே நகைச்சுவையாக ஆக்கிடுவார். அந்த அளவுக்கு ஐயா பேசுனதை நீங்கள் கேளுங்க. அங்கே உள்ள அந்த இடத்த பார்த்துட்டு அவர் எந்த அளவுக்கு அதெல்லாம் கவனிச்சிருந்தாருனாக்கா இந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவை வரும் அவருக்கு. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு ஐயாவுடைய சிறப்புரை இருந்தது. அந்த பெரிய புராணம் தொடர் சிந்தனை இரண்டாவதாக இவர்களுக்கு ரொம்ப மிக அற்புதமாக நடத்திய சிவ பாண்டியன் ஐயா அவர்களுடைய மகனார், பெரிய மகனாரும் வந்திருந்தாங்க. ஐயாவும் ரொம்ப அற்புதமாக இப்போ பள்ளியில் வேதியியல் ஆசிரியராக இருப்பதாகவும், அந்த குழந்தைங்களுக்கு அந்த நடைமுறை, அந்த படிப்பு, அந்த மதிப்பெண் வாங்கிறது, அந்த மதிப்பெண் குறைவாக இருந்தால் அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதை ரொம்ப எளிமையாக அவங்க அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு சைவ சித்தாந்தம் திருமுறையெல்லாம் அவங்களுக்கு எப்படி அவர் சொல்லி கொடுக்குறாரு, அந்த குழந்தைங்களோட மனநிலை எவ்வளோ எளிதாக இப்போல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சிறப்பாக ஐயாவும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த திருக்குடந்தை திருவாசக முற்றோதல் குழுவை வழிநடாத்தி கொண்டு வரும் திருவாசக செம்மணி சிவத்திரு PAP சண்முகம் ஐயா அவர்களுடைய நண்பர் ரொம்ப அற்புதமாக ஐயா அவங்களோட நட்பை பேசினாங்க. அப்புறம் ஐயாவுக்காக பட்டீஸ்வரத்திலிருந்து பிரசாதம் எடுத்துகிட்டு ஐயாவுக்கு போட்ட அந்த அற்புதமான ஒரு நிகழ்வு, அதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். இத்தோடு இந்த பெரிய புராணம் தொடர் சொற்பு நிகழ்வுக்கான அனைத்து பதிவுகளும் இன்றுடன் நிறைவு பெற்றது. அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த அத்துணை அடியார்களும் அருளாலும் பொருளாலும் உழைப்பாலும் இதற்கு உதவி புரிந்த அத்துணை அந்த 2009 இன்று வரை இந்த நிகழ்வு வரை வந்திருந்து நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் உங்கள் அனைவரின் சார்பிலும் திருக்குடந்தை திருவாசக முற்றோதல் குழுவின் சார்பிலும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப சிறு பணியாற்றுகிற ஊழியர்கள் சாமிகளுக்கு நம்முடைய அன்பு சகோதரர், நம்முடைய பொறியாளர், நம்முடைய நிர்வாகிகளுடைய அன்பு சகோதரர் பொறியாளர் அவர்களுக்கும் என்னுடைய வந்திருக்கின்ற தாய்மார்கள், உறவினர்கள், எங்களுடைய சங்கத்தினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய சுந்தரமூர்த்தி, அன்பு சகோதரர் மகாலிங்கம் உள்ளிட்ட இந்த அவைக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் விட இந்த நாளால் நீங்கள் எல்லாம் ஒரு விட கேட்கறதுக்கு புண்ணியம் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் பண்ணலை. அதனால் உங்களுக்கு
சொல்லிட்டு எனக்கு நிறைவான வளர்ச்சி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க அண்ணன் வந்து நாளைக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, எப்பா எங்கே போய் தெரியாது நான் தெரியும் என் கூட இருக்கணுங்க. அண்ணன் வரேன் ஒரு வீட்டை நான் உங்கள்கிட்ட நிற்கிறேன் பார்த்தீங்களா, இது இன்னைக்கு இறைவன் எனக்கு போட்டு உயிர் பிச்சை. நான் எனக்கு மட்டும் நிற்கிறேன். என் வாழ்நாளில் எனக்கு ஒரு 3 ஏற்கனவே கடந்த 2 பெரிய விபத்துகள். 1989 என் பையன் பிறந்த அன்னைக்கு மேஜர் ஆக்சிடென்ட். சென்னையில் 11 பேர் பீஸாக போனாங்க. நான் தப்பிச்சு வந்தேன். அது என்னுடைய முதல் விபத்து. 2வது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி திருக்கடையூர் நம்முடைய காசாளர் இறந்த அன்னைக்கு நான் போகும்போது தாராபுரத்தில் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். அன்னைக்கு நான் தப்பிச்சேன் சார். முந்தா நாள் எம்பி வந்தாங்கன்னா சனி ஞாயிறு வர முடியாது, நல்லபடியாக இருக்கிறவன். இது வச்சது ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படி அவன்கிட்ட இருந்தால் நம்ம அந்த எப்படி வர முடியும்னு ஒரு இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் விட முந்தான என்ன கேட்டீங்கன்னா, எம்பி ஆஃபீஸில் எல்லாரும் பார்த்துருக்கும், சரியான கூட்டம், எல்லாரும் டிஸ்போஸ் நடந்துட்டு. அது 10 எல்லாருது. எனக்கு நான் விபத்து அடிப்பட்ட வாசி காலம் மறந்து போயிடும். ஒரு டாக்டர் ஷூ வாங்கி போட்டு ஷூ தான் போட்டு போயிட்டுருக்கேன். அந்த ஷூ வெளில போட்டிருக்கேன், எல்லாம் வெளில கிடக்கும். ஒரு பாம்பு வந்து அதுக்குள்ள உள்ள வந்து பொம்பை மூக்கலாம், முடிய விஷம் இல்லை பாம்பு. அதுக்குள்ள வாங்கிருக்கோம். டிரைவர் மட்டும் வெளியில பார்த்துருக்கான். அவன் என்னடா செட்டியாவது இன்னமும் பால் தெரியுது, என்ன ஏஞ்சி வந்து இல்லை செல்ல அடிச்சு பார்த்துருக்கான். அந்த வாழ் உள்ள போயிட்டு நான் பாம்புன்னு சொன்னான். எல்லாரும் இருக்காங்க, கிராமத்தில் நிறைய வந்தாங்க. அவன் தைரியமாக அவங்க எடுத்து சூப்பர் ரோட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ரோட்டு அடிக்கிற வரமாட்டேங்குது. ஒரு சின்ன குச்சி எடுத்துக்கிட்டு வந்து அது வந்து அதிகமாக போடுமா, அது பொம்பை போடுறான். கடையிலேருந்து வாழ வரைக்கும் ஒரு போடு இருப்பாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, நான் ஷூ எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்கிறாங்க, எங்கே போனாலும் ஷூ வந்து இப்போ ஷூ போட்டு போயிட்டு இருக்கேன். ஷூவை போடும்போது தட்டிட்டு போடுதுன்னு சொன்னாங்க. என் மைண்டில் ஏறினதே இல்லை. இது இரவு இறைவன் எதுக்கு சொல்ல வரேன்னா, அம்மா வரும்போதே என்னுடைய தலை இங்கே வந்துருச்சு. நான் பட்டி சொல்லிட்டு முடிய வந்துடுது இந்த அம்மாவுக்கு தெரியாது. அதனால் நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு முதலாளி பட்டீஸ்வர பெருமாள், நான் அவருடைய உண்மையான சத்தியமான ஒரு வேலைக்காரன். எங்களுக்குள்ள அதான் பாவனை. இவர் அண்ணன் என்ன கண்டிஷன் போடுறாரு, யோ நீ வந்தீங்கன்னா எல்லா பார்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எப்படிங்க சார், என்ன மாதிரி பேசுறது இல்லை சார். வந்து இருக்கோம் எல்லா பார்த்து நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஆனால் நீ யோசிக்க வரணும். எனக்கு சார் இதில் புது மப்பாக்க நீ வந்து சேர்ந்து இவரை பற்றி பேசக்கூடாது, எப்படி பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல. இன்றைக்கு அதற்கும் என்னுடைய பெருமாள் எது சொல்ல வரங்க, நம்ம யாரை சத்தியமாக நீங்கள் அந்த பிரியமானதை தொடர்கிறோம், அது அத்தனைக்கும் சான்றாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த அவையில் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சத்தியமான வார்த்தைகள். இன்னைக்கு காலை நேரத்தில் கேட்டீங்கன்னா, பட்டீஸ்வரன் கோயிலிருந்து ஐயா முதல்ல சொல்ல மறந்துட்டாங்க. அதாவது உங்களெல்லாம் சந்திச்சு பல வருஷம் ஆயிடுச்சு. முதல்ல நீங்கள் பார்க்கறது அது ஒரு வேஷம். எனக்கு இப்போ அரசாங்கம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு மிகப்பெரிய பதவி கொடுத்துருக்கு. என்ன பதவிங்க, நான் எந்த துறையில் பயணம் பண்ணணும் அதுலேயே பெருமான் என்ன. இந்த தஞ்சை மாவட்டம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தான் எனக்கு நாளாக போயிடுங்க. ஆனால் இறைவன் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துக்கு இந்த கோயில் துறைக்கு என்ன மாவட்ட தலைவராக அரசாங்கம் நியமித்தது. எனக்கு ஒன்றும் காசு கொடுத்து வாழ பதவிட்டேன், இந்த பெருமான் கொடுத்த பதவி. எந்த அளவுக்கு நான் எந்த துறையில் பயணம் பண்ணணும் அந்த 30 ஆண்டுகளில் அதுலேயே ஒரு பதவி. கும்போணம் சப்போர்ட்டு எனக்கு ஒரு பதவி கொடுக்குது. ஒரு பெரிய வேத பாடசாலையை, ஒரு 1000 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்துடைய பாடசாலையை நான் தான் மேனேஜர் டிஸ்ட்ரிக்ட். இந்த 2 பதவிகளும் நான் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு நீங்கள் அண்ணன் சொன்னோடனே இப்படி என்னடா இங்கே போய் எப்படி தொடருது அவரை ஒரு கேள்வி வரும்ல. நானும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பணமோட சொல்லிட்டு இருக்கேன், அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் நெருங்கிய கூட்டாளி, நானும் இவரும் நெருங்கிய கூட்டாளி, உடம்புற சகோதரி. இவர் எப்படி பேசுறது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. என்னுடைய பெரும்பாலும் என்னை கைவிடல. இன்னைக்கு காலையில் என் கோயிலேருந்து
பத்திரிகைலாம் எடுத்துட்டு, ஏன்னா அந்த பொறுப்பில் இருக்கல, எனக்கு பத்திரிகைலாம் எடுத்துக்கிட்டு கோயில் பிரசாதம்லாம் எடுத்துக்கிட்டு 8 மணிக்கே எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு வரப்போ கூட தோணல, வரும்போது தான் எனக்கு சுதாரிச்சிட்டேன். ஐயா இந்த பிரசாதம் அப்படியே வைங்க, எனக்கு நீங்கள் மரியாதை வந்தீங்க கரெக்டு, இந்த மரியாதை நோட்டுட்டு போகணும். அதனால தயவு செய்து எனக்கு போட விரும்பாதீங்க, அப்படியே கொடுத்துருங்க வாங்கிக்கிறேன். எனக்கு போடணும்னு எல்லாம் விரும்புகிறாங்க, நீங்கள் அப்படியே வைங்க. எதுக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு பட்டீஸ்வர பெருமாள் அவருக்கு பிரசாதம் வச்சிருக்கேன் சார். விளையாட்டு இந்த ஐபிஎல் அதெல்லாம் நினைக்க யாருமே இறைவன் சில நேரம் அப்படி விளையாடுவார் சார். அம்மா சொன்னாங்க இப்படியே 63,000 வந்து இருக்கட்டும், இல்லை நீங்கள் அந்த மதுரை நிகழ்ச்சியாகட்டும், சில ஆட்டம் நமக்குள்ள ஆட்டத்துல யார் தெரிஞ்சு சொல்லணும்னு கேள்வி கேட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேங்க, நமக்குள்ள இறைவன் நிறைய ஆட்டம் காட்டுறாங்க. எனக்கு சார் ஒரு 30 வருஷம் முன்னாடி நான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிருந்தேன். இப்போ நான் முடிங்க சதை விழா நடக்குது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் சார், அந்த அந்த மேடை அப்போலாம் அந்த மேடையில் உட்காந்துருக்கோம், நம்ம கீழே உட்காந்துருக்கோம். நான் என்ன நினைச்சேன், நம்ம இது பாருங்க மேடையில் உட்கார முடியுமா, ஒரு ஆசை வரும் இல்லைங்க, ஒரு நினைவு. அப்ப கைலை மலையானே போற்றி போற்றி. நம்ம அன்பற்றும் கொண்டிருக்கூடிய போற்றி, அவாய நிலத்திலே போற்றி, நிலையானே போற்றி போற்றி. தெய்வத்தின் மேல் சமயம் வேறில்லை, அகில் சாரை சுபமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லையும், நான் மறை செம்பொருள் வாய்ந்த ஸ்ரீதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைதச் செய்த நான்கு குற்றாய் சமயத்துறை திருமுகம் மாறுடன் பன்னீர் கொண்டு முருகப்பெருமான் கார்கோட்டையில் மாதிரி கைலாய நாட்டில் உண்ணாவிரதர்களுக்கு பெரிய புராணம் தொடர்புடைய தொடர்ச்சியுடைய தெரிவிழா சிறப்பாக நடத்தப்பட்டது. இதில் நடந்து கொண்டிருக்கிற உரையாசிரியர்கள், ஆசிரியர்கள், இந்த நிகழ்வை செப்பனை போட்டுக் கொண்டிருக்கிற தொண்டர்கள், சின்ன தொண்டர்கள், தேவர்கள், மக்கள், தாய்க்குழந்தைகள், குழந்தைகள், மேற்பட்ட அதிக வளர்ச்சிகளை உண்டாக்கி கொண்டு இன்னைக்கு நாடுகளில் செய்திகளை போட்டுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாட்காட்டியையும் போட்டுக்கிறோம். இதுல ஒரு செய்தி, அதுல ஒரு செய்தி, தொடர்ந்து வழிபாடு ஆற்றும் போது திருமுறைகளை படிக்கிறோம், அங்கேயே ஒரு செய்தி. இப்படி ஒன்றொன்றும் ஒன்றை வந்து தொடர்பு படுத்துவது போல, ஒரு தொடர்பு போல நடத்துவார்கள். இன்னைக்கு நாட்காட்டி கேலண்டர் பேப்பர் நீங்க கேட்கும்போது டெய்லி செக்யூரிட்டி வச்சீங்கன்னா அதுல பாருங்க, நீங்க போட்டு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு நன்று அப்படின்னு போடுவோம். ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய வழிபாடு நன்று. அதே போல செவ்வாய்க்கிழமைனா சாமிநாத சாமிக்கு 1000 நாமங்கள் கிட்ட தங்க பூமாலை சொல்றது. வியாழக்கிழமைனா வைரவேல் சாத்திட்டு இப்படி ஏதோ ஒரு செய்தி அதுக்குள்ள இன்றைக்கு சூரிய வழிபாடு நன்று.
கீழே இறங்கினா எனக்கு தெரிஞ்சது ஐயா போதுண்டா அப்புறம் ஏன்டா கும்பிட்டுதான் அப்படி ஒரு சூழல். அதேபோல பெரிய புராண விரிவுரை சொற்பொழி கேட்டுனா சில பேர் பேசுவாங்க, ஆசிரியர்களை மதிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏட்டா எப்படா நிப்பாட்டு வருது போதும் தப்பா அப்படியே கும்பிட மாதிரி சில பேர் பேசுறது உரையாசிரியர் 3/4 மணி நேரம் ஆச்சு பார்க்கறது இல்லையா நேரத்துதான் அப்படின்னு சொல்லுது. ஆனால் கேட்பார் பிடிப்பதான்னு சொல்லுவது அது போல வள்ளுவர் சொன்ன மாதிரி கேளாரும் கேட்க பிடிப்பது போல இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரலையே, நான் அதை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நந்தகுமாரி அம்மா அவர்களும் நடராஜ ஐயா அவர்களும் தன்னுடைய உரை மிக அழகாக இந்த நிகழ்வுகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதெல்லாம் உரையாசிரியர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இப்போ உரையாசிரியர்களே மதிக்கப்பட வேண்டும் என்றால், உரையாற்றுபவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான ஏற்பாடு செய்தவர்கள் இப்படி ஒரு பட்டியல். நம்ம பேச போனோம்னா பின்னாடி இருந்து ஒரு வயசான குழந்தை வந்து நம்ம தட்டும் சாமி மேட்டுக்கு வந்து சொல்லுவாங்க. குழந்தை தன்மை குழந்தை தனம்னு ரெண்டு ஒரு நம்ம சொற்பொழிவாளர் இருக்காரு, தினம் ஒரு செய்தி சொல்லுவார்ல, சாமிநாதன் சொல்லுவாரு, 2 விஷயம் இருக்குங்க, குழந்தை தனம் ஒண்ணு, குழந்தை தன்மை ஒண்ணு. இப்போ அது எவ்வளவு வளர்ந்தாலும் குழந்தை தன்மை நமக்கு வேணும், குழந்தை தனம் கூட. சாப்பாடு போடும்போது இலை போடணும், இலை போடும்போது நல்ல இலையை பார்த்து போடணும். அவங்களுக்கு ஏதோ விரோதம் இருக்குன்னு வச்சுப்போம், இலையை 2 கிழிச்சு சாப்பிட்டு போட்டா சாப்பிடுறோம் மண்ணில் உட்காந்து. அப்போ அது கூடாது, அது குழந்தை தனம். குழந்தை தன்மை எதுனா அடியார் வந்து கீழே நிக்கிறாருன்னு மேல இருந்து கிட்டத்தட்ட 75 வயசு ஓடி போய் வாங்க 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 வாங்க, அதுதான் குழந்தை தனம். பாருங்க, ஒரு வயது முதிர்ந்த ஒரு அன்பர் இவ்வளவு தூரம் ஆட்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இத்தனையும் இருந்து கூட இதே வேற யாராவது நடத்தினாங்கன்னா இந்த நடுவுல சேர் வந்து கீழே போய் வந்தார். வேற யாராவது இந்த நிகழ்ச்சி நடத்திருந்தா இந்த சேரை விட்டு நான் எந்திரிக்க மாட்டேன், இது மட்டும் விஐபி சேர், மற்றதெல்லாம் காமசோமா சேர். சிலது பழைய காலத்துலாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துனே முடியாது, மியூசிக்லாம் பண்ணும், ஏற மியூசிக்லாம் பண்ணும், தெரியாதனமா உள்ள புடவை மாட்டிச்சு எந்திரிக்கவே கிழிச்சு. நீங்க பாருங்க, நமக்கு வழி பிளாஸ்டிக் சேர், பிளாஸ்டிக்ல இந்த தம்பி நீங்க பாருங்க, அன்னைக்கு வந்து வாங்க தம்பி வாங்கல பாருங்க, ஐயா கூட வர ஒரு தம்பி வாங்கணும்னா ஐயா ஒரு பார்வை பார்த்துட்டு நடக்கிறாரு. என்னன்னா இல்ல ஆமா தெரிஞ்சுக்கணும், ஒரு வகையில நான் சொல்றேன், வாங்க தம்பி சேர கொஞ்சம் ஒரு காலியா சேர் சேர் அப்படி எல்லாரும் காட்டி, இந்த சேர்ல எத்தனை பேருக்கு உட்காந்துருக்கீங்க, இந்த சேர்ல எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, இந்த மாதிரி மாடல் சேர். பெரிய புராணம் நிறைவு பண்ணாங்களா ஐயா, என்ன பாட்டோடு நிறைவு பண்ணாங்க? என்றும் இன்பம் பெருகும் இயற்பினால் ஒன்று காதலித்து உள்ள மோக்கிட மங்களூர் அடியார் அவர் மாண்புகள் என்றது எங்கும் நிலையில் உலகலாம். இப்ப என்றும் இன்பம் பெருகன்னு ஆரம்பிச்சேன். அந்த பாட்டினுடைய நிறைவு பாட்டு என்ன ஆரம்பிக்குது? என்றும் இன்பம் பெருகும். இப்ப மக்களுக்கு இன்பத்தை கொண்டு போய் சேர்க்கறது முக்கியம். இந்த சேர்ல கீழே எழுதி பாருங்க, ஹாப்பி மேன். சிவா சிவா இல்ல முன்னாடி எழுதிருக்கு, முன்னாடி எழுதிருக்கு, எந்த வார்த்தை எழுதிருக்கு? ஹாப்பி மேன். முன்னாடி எழுதிருக்கு, எல்லா பக்கமே எழுதிருக்கு. இதெல்லாம் எப்படி வந்து இந்த மாதிரியான ஆட்கள் அனுபவசாலிகள் இருக்கிறனால வரும். பேசினே பேசிட்டு இருக்க கூடாது. பெரிய புராணம் எல்லாம் அதேதான் அரைச்சமாவே இருக்கும். அப்ப நான் சொன்னதே சொன்னா நீங்க குண்டா அனுப்பிச்சுருக்கீங்க, அப்பா போதுண்டா சாமி, வரவேற்ப சாமி வணக்கம் சாமி வணக்கம் சொல்லுது போக இருந்தாலும் எப்படா நிப்பாட்டு போது இவர் அனுப்பிச்சு விட்டுருப்பான். எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் அப்படியே கண்ணோடு பாருங்க. அபிராமி சொல்லும் போது மற்ற என்ன பாடினார் அபிராமி? அபிராமி கடைக்கன்று. அப்ப கண்ணை திறந்துதான் பார்க்கணுன்ற அவசியம் அவளுக்கு இல்லை, 1000 கண்ணுடைய இருக்கணும். அப்ப சங்கல்ப மாற்றத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒருத்தியா இருந்தாலும் கூட அபிராமி படைப்பாரு அபிராமி கடைக்கன்று. குறைந்தபட்சம் நம்மகிட்ட அதை பாஸ் பண்ண முடியும். கிடைக்கனால பெண்களுக்கு கிடைக்கின்ற ஐயா சிரிக்கல, ஏதோ அனுபவம். இந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் அப்படிதான் பார்த்தேன். அதுலதான் பெரிய வந்து உட்காந்துருக்கும். மகனாட்சியாரும் சங்கீதாட்சியாரும் இப்படி இருக்கும்போது சுந்தரமூர்த்தி சாமிகள் அப்படியே கண்ணாங்க ஓடி எதுல பார்த்தாங்க? கடைக்கனால அப்படி பார்க்க, அண்ணலும் நோக்கினால் அப்படி சொல்லுவோம்.
இப்படி இது சில வார்த்தைகள் என்னன்னா, இந்த பெரிய புராணத்தை நிறைவு பண்ணக்கூடிய இடத்துல பாருங்க, கதைன்னு ஒண்ணு இருக்கும், திரைக்கதைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த திரைக்கதையை சரியா பண்ணலன்னா அது படம் பெரியது. சில பேர் சொல்லுவாங்க என்ன படம் எடுத்திருக்காங்க, நடுவில் அந்த கதாநாயகி அங்கிருந்து ஓடி வந்தா அப்புறம் கிளைமேக்ஸ்ல சண்டை நடந்தது, கதாநாயகி விட்டுட்டாங்க, அதை அப்புறம் காமிக்கவே இல்லையா. ஏன்னா சில பேர் கதாநாயகி எல்லாம் சினிமாவுக்கே போவோம். இப்போ சுந்தரமூர்த்தி சாமிகள் வரலாறுல 2 பேர் அவருடைய மனைவியா இருந்தாங்க. சுந்தரமூர்த்தி சாமிகளும் சேரமான் பெருமாளும் கைலாசம் போயாச்சு. இப்படியே விட்டுட்டு எந்த பெருமாளும் ஒரு முடிச்சிருக்கலாம், சேர்க்கல, தெய்வ சேர்க்கல, ஆனா முடிக்கல. அவங்க 2 பேரையும் பார்த்து அரவிந்தாச்சியரும் சங்கிலியரும் எங்கிருந்து வந்தாங்களோ அங்கே சென்று சேர்ந்தார்கள் என்கின்ற செய்தியும் பதிவு செய்து. இதுக்கு சொல்றேன்னா 5 சேர் போடணும், அதுல ஒரு தாய்மார் உட்காரு, ஒரு தாய் குலம் உட்காரு, இடஒதுக்கீடு சரியா பண்ணிருக்கிறார், அதுவும் அந்த குழந்தை பண்ணு. ஏன்னா இங்க நாங்க 4 பேருமே பேசிட்டு ஒரு பக்கம் இந்த சமூகம் எல்லாம் கை தட்டு ஜாலியா சிரிக்கும். இந்த பக்கத்தோட சமூகம் இவங்களுக்கு வேற வேலை, வீட்டுல போய் துணி வைக்கணும், அவருக்கு என்ன கட்டில வெட்டி கட்டி போட்டு வேற வெட்டி கட்டி வெளியே போடுவாங்க. அதை தோண்டி அப்ப ஒரு தாய்க்குள்ள வந்துட்டு நீங்க ஒரு செய்தியை பாஸ் பண்ணும்போது பித்தளை பாத்திரத்தை எப்படி தேய்க்கணும், நீ பித்தளை பாத்திரம் தேய்க்கிறது இல்லாம கட்டி தூக்கி எங்க அம்மா எல்லாம் மேல வச்சு ஒன்லி சில்வர் பாத்திரம் தான், இந்த புளி எல்லாம் போட்டு தேய்ச்சிலாம் வேலைக்கு ஆகாதுன்னு அந்த சீரியல் எல்லாம் என்ன பண்ணாங்க, கட்டி அறையில ஏற்றி வச்சாங்க. ஒரு சில இடத்துல, இன்னும் சில இடங்கள்ல இதெல்லாம் சேல்ஸுக்கே போட்டாச்சு, இடைக்கு போட்டாச்சு. ஆக தேய்க்கிற வேலை. ஆனால் பெண்கள் மட்டும்தான் பாத்திரம் தேய்ப்பாங்கன்னு இல்லை. இன்றைக்கு அந்த வந்திருக்கக்கூடிய எல்லா அடியார் பேருக்குமே அந்த செப்பு பாத்திரத்தையும் பித்தளை பாத்திரத்தையும் தான் இப்ப தேய்ச்சிட்டு இருக்கிறோம். சைவ சமயம் 12 திருமுறைகள் நம்முடைய சாஸ்திரங்களை கொண்டு தேய்த்து கொண்டிருக்கிறோம். பல 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 சொல்லணும். அதுதான் அவங்க சொல்லுவாங்க. உதவி செய்யறதுக்காக செய்யறோம். ஆக அப்படி தேய்க்கும் அங்கே பேசுறீங்களா ஐயா, வாய்ஸ் நல்லா இருக்கு. மைக்ல பேசிக்கிட்டு எனக்கு வாய்ஸ் உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு. இங்க வந்தீங்கன்னா ஒரு செய்தி பார்த்தேன், பின்னாடி மாதிரி அழகா இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த செய்திகள் அம்மையார் சொன்னது போல அறிவார்ந்த விஷயங்கள், இது போல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, இது எல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு களம். ஆனா அதுக்கான நேரமும் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணோட்டத்திலேயே இருப்பாங்க. நேரமாச்சு 10 நிமிஷத்துல முடிங்க, 5 நிமிஷத்துல முடிங்க. யார் அவர்கள் சொல்லி இங்க கேட்கலையோ மறு தடவை அவங்க இந்த படி ஏறி வர முடியும். இது எனக்கும் உட்பட, அடியான் உட்பட. நான் போன்ல அங்கிருந்து வரும்போதே செய்தி வந்துடும். அவை அறிந்து பேசுன்னு சொல்லுவாங்க, அவை அறிந்து இங்கே ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அடுத்த வாட்டி மேடர் இன்னும் ஏன் பிஏ பையன் ரொம்ப நாள் ஆச்சு நம்மளை கூப்பிடவே இல்லையா, போன் நம்பர் தான் மறந்துட்டாரு, ரொம்ப ஞாபகம் வச்சிருக்கேன், அதனால தான் கூப்பிடு. இப்படி எல்லாம் சில விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது. ஏன்னா இந்த 2009 அந்த காலகட்டம் அளவீடு 14 ஆண்டுகள் இருந்தது. நாங்க உட்காந்துருக்காங்க மேல வெள்ளை வாரணன் ஐயா, அவர்கள் இருந்து இப்ப பேசின பாண்டியன் ஐயா, நம்ம சிவ நடராஜன் ஐயா, நடுவில் நாயகம், இப்படி எவ்வளவோ குலவாதல் குலவாரி ஐயா, இப்படி எவ்வளவோ வேறு வந்திருக்காங்க, சொல்லிக்கொண்டே. ஆனா ஒரு வகையில் இந்த நிகழ்வு துவங்கி இருந்து நம்ம அவர்களோடு இருக்கிறோம் என்கின்ற அளவில் ஒரு சிலர் நான் பேர் சொல்றதுக்குள்ள ஒரு சிலர் இங்க இருக்கும். சில அடியார்கள் புதுசா வந்திருப்பாங்க, புத்தடியும் புண்மைக்கு ஆட்கொண்டால் கொள்ளாத மாதிரி சில விஷயங்கள் சிரிச்ச மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா அது இருக்கு. செல்போனே அதை கேட்குது, பேர் போட்டு பட்டி எழுதி வச்சிருக்கேன், என்னோட கையெழுத்து 3ஆவது, அப்ப கூட லேட்டா தான் வந்துருக்கு, அப்ப கூட லேட்டா வந்திருக்கு போல இருக்கு, கையெழுத்து போட்டு பழைய ஆவணம் காட்டி இப்ப கையெழுத்து போட்டா அடுத்து 25 மீண்டும் தோக்க போகுது, எல்லாம் தோக்க போகுது. அப்போ காமிப்பாரு, நீ அப்பவும் லேட்டா தான் வந்திருக்கேன்னு சொல்லாங்க, தெரியல. ஆனா பாருங்க, இத்தனையும் பாடம் பண்ணி அதை பத்திரப்படுத்தி வைக்கிறது ஒரு எவ்வளவு பெரிய வேலை, எவ்வளவு பெரிய வேலை. நீ வீட்டு பத்திரத்தையே தொட்டு போட எங்க கிடக்கும், அதனாலதான் பார்த்தா நீங்க எங்கேயா தொலைச்சு போடா, டிஜிட்டல் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப எங்க உட்காந்து நீங்க பட்டனை தட்டுனா அது கொடுத்துதான். ஏன்னா டிஜிட்டல் கூட சில நேரத்தில் மிஸ்டேக் பண்ணி மேல இருந்து வரும்போது 7 நிமிஷம் கரண்ட் கட்டு என்ன ஆச்சுன்னே தெரியல. நம்ம அக்கா வெளியும் 7 நிமிஷம் தொடர்பு இல்லாம போயிடுச்சு. அதனால முழுசா டிஜிட்டலே நம்பிட முடியாது. அதனால அப்பவே கல்வெட்டுகள் செப்பேட்டையும் கல்வெட்டிலையும் எழுதி வச்சா கூட பத்தாது. இது மாதிரி விரிவுரைகளை நடத்தி அடியார் மனதிலே ஆணி அடித்தது போல அந்த செய்திகளை பதிந்து வைக்க வேண்டும் என்று சொன்னாரு. அதைத்தான் நாம் இந்த திறமையே செய்து
2 நாளைக்கு முன்னாடி இதே வீட்டுக்கு அடியன் வந்து போனேன். நான் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுன்னு அவங்க 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த தேதி தெரியாது, ஆனா ஒரு நாள் இருக்கும் அவசியம் நீங்க வந்துடணும் செய்தியும் பதிவு செய்திருக்கோம். இன்னும் 2 நாளைக்கு முன்னால நீடாமலர்ந்த ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரும்போது ஐயாவுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை தான், ஆனால் கூட வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இருக்கும் வர உங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்து இப்போ லேட்டா வந்தாலும் முதல்ல வந்து 2 நாளைக்கு டவுன் பஸ்ல திட்டு ஓடுவோம். இது ஏதோ இப்ப பாருங்க ரிசர்வேஷன் சீட்டு தான் இருக்கு, மக்கள் டிக்கெட் தான் நிறைய இருக்கு. அதனால ரிசர்வேஷன் அடிப்படையில அதெல்லாம் முதல்ல அது அந்த உரிமையை நான் எடுத்துப்பேன். அந்த அடிப்படையில சிரிக்கிறீங்க பாருங்க, இந்த மகிழ்ச்சி இந்த ஆனந்தம், அதனால அவனுக்கு பேரே ஆனந்த தாண்டவ ராஜரடி. ஆனந்த தாண்டவ ராஜரடி பாருங்க. இந்த ஆனந்தத்தை இங்க தக்க வைக்க வேண்டும். யாருமே எங்க முகத்தை அப்படி சுண்டிட்டு உட்காந்துட்டு யாரும் ஆசைப்படுது. ஒரு ஞான நிலையில ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா கூட அவர் நல்ல முதிர்ச்சி அடைந்து விட்டார் அப்படின்னா அவருக்குள்ள அந்த புன்னகை ஒழிக்கும். ஒரு மேடையில பேசணும் பாருங்க, அந்த ஐயா எவ்வளவு வயது முதிர்ந்தவங்க ஒரு செய்தியை சொல்லும் போது அந்த ஈடுபாடு வர்றதுக்கு காரணத்தினால அங்க இருந்து ஒரு பதில் ரிப்ளை வரும். இப்ப நம்ம இன்னும் குழந்தைங்க இருந்து அந்த ரிப்ளை எதிர்பார்ப்போம். தெய்வசேக்கிலார் பேரு என்ன பேரு முழுசா சொல்லுங்க, தெய்வசேக்கிலார். அவருடைய உயிர் பேர் என்ன? அருள்மொழி. என்ன எழுதினார்? பெரியபுராணம். முதல் பாட்டு என்ன? உலகம். யார் எடுத்து கொடுத்தது? இந்த செய்திக்குள்ளே நாம பயணிக்கும் போது கல்வெட்டு சொன்ன ஒரு செய்தி சொல்லி தோங்குறேன். இந்த தாராசுரம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, நிறைய பேர் இந்த செய்தி வந்தது கூட நம்ம டாக்டர் மோகமேஸ்வரம் ஒரு புத்தகத்தை எழுதினாங்க. இந்த ஒரு புத்தகத்தை தமிழ்நாட்டில் இருந்து நிறைய படங்களுக்கும் அடியாறு மன்றங்களுக்கும் அடிச்சாங்க. அது தாராசுரத்தில் இருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரத்தின் கீழ்ப்பகுதி, அதாவது தட்சிணாமூர்த்தி இருக்கிற அந்த வழியில இருந்து தட்சிணாமூர்த்தியுடைய பாதையிலிருந்து எடுத்துக்கிறேன். அந்த ரோடு அப்படியே தோன்றி ஒரு ரவுண்ட் வந்தீங்கன்னா பெரிய புராணத்தினுடைய சிற்பம் எப்படி நம்ம புராணத்தை வாசிக்கிறோமோ புத்தகத்துல ஒரு டெக்ஸ்டா அது போல புடைப்பு சிற்பமாக இப்படி செய்து வச்சிருக்காங்க. எங்க தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் நல்லா பாருங்க, ஒரு தூரம் போகும். ஆனா நிறைய பேருக்கு இன்னைக்கு அதை கைட் பண்ணக்கூடிய உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லாம ஏதோ ஒரு பொம்மை போலருக்கு நம்ம கடந்து வந்துடும். தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய நேரடி பார்வையில் 2ஆம் குலோத்துங்கனுடைய காலத்தில் நம்முடைய பெரிய புராணம் சொல்லும் போது அனபாய சோழன் அவருடைய காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அந்த கோவில்ல திருப்பணி தெய்வ சேக்கிழாருடைய நேரடி பார்வையில் நடக்குது. குழந்தைகளுக்காக சொல்லுங்க, நீங்க கோவிலுக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா அவசியம் இந்த வரியில காட்டு. ஒரு சில கதை நமக்கு புரியும், ஒரு சிலர் புரியாது, ஒரு சிலர் விளக்குனாதான் புரியும். ஒரு இடம் வருதுன்னா பாருங்க, சேங்கலூர் பிள்ளையார் அப்படின்னு இருக்கிறார். இந்த எடுத்தோடனே அதான் வருது, சங்கேச வேண்டாம், அதுதான் கடைசியில் கொடுக்குறது போது சேங்கலூர் வருது. இதுல பாருங்க, அப்பா நிற்கிறது, பால்குடத்தை காலால வதைக்கிறது, கையில வந்து அந்த மழு இது அப்படியே. அப்ப பெரிய புராணத்தோடு தொடர்புடையோடு நம்ம அவங்க பயணிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த வரலாறுகளை நமக்கு சொல்லுவார். இப்படி இங்க இருக்குது. அத்தனை 72 பேர் இருக்கு. மற்றது ஒவ்வொரு அடியார்களுக்கும் சில இடத்துல ஒரு படம் 2 இருக்கு. உங்களுக்கு சில அடியார்கள் மட்டும் 2. பாருங்க, பிள்ளை புராணம் பாதி சொல்லுது. அப்போ ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறையும் ஒரு 10 பாட்டை சொல்லிட்டு முடிச்சிருந்துக்கலாம். ஆனா அங்க நிறைய செய்திகள் இருக்குது, சொல்ல வேண்டிய கடமை இருக்குன்றதுனால கொண்டு வர. அன்னைக்கு நாங்க இங்க வரும்போது நடந்துட்டு செய்தி என்னன்னா, ஐயா உட்காந்துருக்காங்க மக்கள்ல அகத்திய தேவாரத்திற்கு. அது என்ன மாதிரி ஆட்களுக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுத்தாதான் வேலை செய்யும். சில பழைய வண்டி பாருங்க, டிவிஎஸ் ஸ்டார்ட் பண்ண ஆகாது, கொஞ்சம் தூரம் விட்டுட்டே ஓடணும் தெருவில், பாதி தேர்வு ஓட ஸ்டார்ட் ஆயிடும். அது போல ஏதாவது ஒண்ணு மெசேஜ் இருந்தாதான் அதை வச்சு ஏதோ ஒன்று சொல்ல முடியும். அது எங்க போய் தேடணும்? எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்கினாதான் அதை சொல்ல முடியும். அப்ப இங்க வந்து பேசணும், எங்க போய் வாங்குறது? இங்கே தான் வாங்க. அதனால நீங்க வந்து ஏதாவது ஒரு செய்தி ஒரு கூடி கிடைக்கும். ஐயா அகத்திய தேவாரத்தை வச்சு பார்த்துருக்காங்க, படிச்சுருக்காங்க. சொன்னாங்க, ஏற்கனவே அது பண்ணணும், படிச்சிருக்கோம். இது வந்து சில ஆய்வுகள் எனக்கு தோணுது, அது ஏன் இப்படி எழுதினாங்க அப்படின்னு தோணுது, படிச்சுட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அகத்திய தேவாரத்திற்கு அதுலேயே பேரே இருக்கு, அகத்திய தேவாரத்திற்கு. சரியா? அப்ப அகத்திய தேவாரத்திற்கு அகத்திய திரட்டி கொடுத்தது, அதை ஆய்வு பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குது இப்படி ஒரு பார்வை. நம்ம அந்த மாதிரி ஒரு நான் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க ஒரு காலத்துல பேசியிருப்பாங்க, ஐயா ஒரு காலத்துல பேசியிருப்பாங்க, ஆசிரியர் ஒரு காலத்துல பேசினாங்க, அந்தக்குரிய பால ஐயா ஒரு காலத்துல பேசியிருப்பாங்க. அதே மாதிரி பாண்டியன் ஐயா கையா இருக்காங்க, அவங்க ஒரு காலத்துல பேசுவாங்க. இந்த பெரிய புராணமோ இல்லைன்னா திருமுறையை சார்ந்த செய்திகளையும் பேசும்போது ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்தியோ இல்லைன்னா இதுக்கு இது அவங்களோட இவங்க நல்லா
பேசினாங்களோ, முதலே அவங்க பேசினாங்க, அவங்களுக்கு 2வது வாய்ப்பு கிடைச்சு அவங்க அப்படி பேசிருப்பாங்க. அப்ப இந்த கருத்து ஒற்றுமை என்பது எல்லாமே இருக்கு. ஒரு 4 மணி நேரத்துல எதை பேசிருக்கோம். அப்ப அவரையே அதை விட்டுட்டாரு, அவரையும் இது சொல்லல அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள ஒரு செய்தி சொல்லும் போது சொல்லக்கூடிய பெரிய ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப அது விரிவுரையா நீங்க பண்ணும்போது இந்த கிளாஸ்ல இருந்தா அடுத்த கிளாஸ் நீங்க சொல்லுங்க. வெள்ளைவாரன் ஐயா வகுப்பு ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சில காலகட்டம் பிற்பட அவங்க இல்லை. பாண்டியனையா கிளாஸ் எடுத்தாங்க, ஒரு காலகட்டத்துக்கு பிற்பட அவங்க இல்லை. ஒரு சின்ன உதாரணமா 2 கிளாஸ் நடத்துறாங்க, ஒரு விஷயம் விட்டு போச்சு, 3வது வகுப்புல இதை சொல்லலாம் நினைச்சிருப்பாங்க, சாமி கிட்ட. இப்ப நம்ம என்ன நினைப்போம், சொல்றதுக்கு அவங்க அதே அங்க கேட்கிற செய்தி, இங்க கேட்கிற செய்தி, ஒருத்தர் நம்ம 10 நிமிஷம் பேசும் மூலமா கேட்கறத வச்சு எதையுமே முடிவு பண்ண முடியும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஆய்வு என்பதோ அல்லது நம்ம சிற்றறிவுக்கு எத்தியாவது ஒரு விஷயத்தை நம்ம தேடுறோம்னா அதுவுமே திருவள்ளுவர் படிக்கிறது வச்சு விட்டு சோதிக்க வேண்டாம், சுடருட்டுள்ள நீங்க சோதிக்க. அப்ப சோதனைக்குள்ள நம்ம போல இது ஒரு விதமான சிந்தனை மின்தனக்காக்கி அகத்தையும் தேவாரத்தையும் தேவாரத்தை தான் திருட்டதான் அவங்க பார்க்கிறாங்க தவிர அதுக்குள்ள ஆய்வு செய்யறாங்களே தவிர புறம்போகல இல்லை, வேற ஏதோ ஒரு வேலைக்குள்ள போகுது. அப்ப அதுக்குள்ளதான் இந்த ஆய்வு எப்படி பார்க்கணும். பெரிய புராணத்துக்கு விரிவுரை எழுதுன்னா இன்றைக்கு அளவுல தமிழ்நாட்டுல மிகச்சிறந்த உரைகள் நம்ம எது சொல்றோம், CK சுப்பிரமணிய முதல்வர் அவருடைய உரையை நாம் சொல்றோம். கோயம்புத்தூர்ல வசந்தகுமார் ஐயாவுடைய கல்லூரியில கற்பகம் கல்லூரியில நிகழ்ச்சிகள் நடக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்துல மாதத்தினுடைய ஒரு 2 நாள் அந்த நிகழ்ச்சி நடக்கும். 12 திருமுறை அங்க சிந்திக்கப்பட்டு எல்லா திருமுறைகளையும் புத்தகம் புதிதாக பிரிண்ட் பண்ணி பதிப்பித்து கொடுத்தாரு. ஆனா 12வது திருமுறைக்கு மட்டும் புதுசா புத்தகம் பதிப்பிக்காம என்ன பண்ணார், மரபை அடிவுற்ற வேண்டும் என்பதற்காக CK ஐயா உரையை அவருடைய குடும்பத்தில் அனுமதி வாங்கி அதையே பதிப்பிச்சு அவர் வெளியிட்டார் இலவசம். என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா, இதற்கு மேல தலை சிறந்த ஒரு உரை இங்க இது இல்லை, இனிமேலும் வருவாங்கன்னு சொல்லி பல்வேறு துறைகளிலும் அனுபவம் உள்ள அவர்கள் அதை யாத்து தந்தார்கள், இதுல மாற்றுக்கிறது. ஆனா இங்க நான் என்ன சொல்ல வரேன், இப்போ CK ஐயா ஒன்று சொல்லிட்டு போயாச்சு, அகத்திய தேவாரத்திற்கு ஒன்று திட்டி கொடுத்தாச்சு. இது எல்லாமே எவ்வளவோ பேர் வெள்ளைவாரன் ஐயா பேசியது விட வேற என்ன, திருவாவூர் ஆதரத்துடைய தலைவர். இப்படி எல்லாம் இருக்கும்போது நாம என்னத்தை ஆய்வு பண்ண முடியும், ஒரு கேள்வி அடியாருக்கு வரலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், ஆய்வு செய்யும், புரட்டி பாருங்க. போதுமே கேள்வி உணர்வினேன்னு திருமூலர். அப்ப கேட்கணும், உணர்தல் என்பது எங்க ஒரு ஆய்வுக்குள்ள போகும்போது இது ஆய்வு தான். அவரோட நான் பெரிய ஆளுன்ற ஆய்வு இல்லை, அதுல என்ன சொல்லியிருக்கோம், இது என்ன சொல்லியிருக்காங்க, இது தேவை. ஆனால் இந்த ஆய்வு மூலமாக ஏதாவது குழக்குகளை உண்டு பண்ணி தேவையில்லாம இவங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டு நீங்க என்ன அப்படி போட்டுக்கலாமே, அவருக்கு ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு அவரை அங்கே முடிச்சு விடு, இந்த வேலை செய்ய. இது மனித தன்மையற்ற ஒரு செயல். உங்களுக்கு அதை ஆய்வு பண்ண தோணுச்சா பண்ணுங்க, ஆனா இந்த மாதிரியான வேலை பண்ணுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு முக்கியமான குறிப்பை மட்டும் நான் சொல்லிட்டு நிறைவு பண்ணுங்க. சாப்பாடு எங்க ஐயா சொல்லுவாரு, சாமி எவ்வளவு நேரம் சாப்பாடு வர வரைக்கும் சாப்பாடு வந்துச்சு, அப்போ போதும். எதுக்கு சொல்ல வரேன்னா, பெரிய புராணத்தினுடைய விரிவுரை ஒருத்தர் படிச்சுட்டு ஆழ்ந்த அது சொல்லுவாங்க, ஒரு புலமை இல்லாமல் ஒரு விஷயத்தை இங்க பேச முடியாது. இப்ப நம்ம ஐயா நடராஜனையா சிவநடராஜனையா பேசுறாங்கன்னா யாராவது ஒருத்தர் அங்கிருந்து ஒரு கேள்வி இருக்குன்னா உடனடியாக இத்தனாம் பக்கத்துல இது இருக்குது, இது என்ன அப்படின்னு கையில ஒரு குறிப்பு வச்சிருக்கோம். குறிப்பு இல்லாம யாரும் இங்க குத்து மதிப்பா பேச முடியாது, குத்து பேச முடியாது. அந்த அடிப்படையில அன்றைக்கு எடுத்த உடனே நான் விரிவுரை சொல்றது எங்க உட்கார்ந்த உடனே திகழ சக்கர உடனே நிப்பாட்டுங்க, அப்படிப்பட்ட காலகட்டம் இருந்து. அப்ப இந்த நிகழ்வு துவங்கும் போது இவ்வளவு பெரிய அறிஞர்கள், அடிமட்ட தொண்டர்கள், நான் மற்ற தொண்டர்கள் சொல்றது தப்பாட்டுதாருங்க, இறங்கி வேலை செய்யக்கூடிய மூணு இருந்த தமிழரசு ஐயா அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய சம்பத் ஐயாவா இருக்கட்டும், ராஜேந்திரன் ஐயாவா இருக்கட்டும், இன்னும் எவ்வளவோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அத்தனை பேர் இந்த நிகழ்வுக்காக நடையாக நடந்து வேலை செஞ்சிருக்கிறார்கள், மறக்க முடியாது. அத்தனை பேரையும் நான் இந்த இடத்துல நினைச்சு பார்க்கலாம். நீங்க சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சீங்களா, உங்களுக்கு என்ன ஓடி 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 அவ்வளவு பணிகளை இதற்கு ஆட்சி. ஐயா போன் பண்ண உடனே நிற்பார் சம்பத் ஐயா, அடுத்தபடியா நீங்க இருக்கிற வேலையை போட்டு உண்டாரு, அவருக்கு அந்த அவ்வளவு வேலை கிடக்கும். அத்தனையும் போட்டு டூல பிஎம்ஐ போன் பண்றாங்கன்னு சொல்லி பரப்பாரு. எவ்வளவு பேருடைய உழைப்பு மேல நம்ம 16 மேல். அப்ப இன்றைக்கு கும்பகோண அளவில் இப்படி ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கான அமைப்புகள் இருந்தாலும் கூட தொடர்ச்சி அதில் நிறைய சிக்கல் இருக்குது. நிஜமா இப்போ ஆரம்பத்துல இருந்து அந்த கூட்டங்கள் எனக்கு இருந்துச்சுன்னா அந்த இடம் பார்த்தாரு. இது ஒரு கல்யாண மண்டபம் தான் நம்ம நடத்திருக்கோம். அவ்வளவு கூட்டம் இருக்கு.
ஏதோ ஒரு சில காரணத்தினால அப்படி அந்த ஒரு பகுதி இந்த ஒரு பகுதி போய்க்கலாம், நேரம் இருக்கலாம், பல காரணம். எதுக்கு சொல்றேன்னா, இந்த உரையாசிரியர்கள் படங்கள்ல இருந்து வரக்கூடிய செய்திகள், சன்னிதானங்கள் சொல்லக்கூடிய செய்திகள், அதுக்குள்ள பேராசிரியர் சொல்லக்கூடிய செய்தி நிறைய இருக்கு. ஆனால் சில விஷயத்தை நம்ம இட்டு கட்டி அதுக்குள்ள புகுத்தும் போது முரண்பாடு உண்டு. அதுல ஜாக்கிரதையா இருக்கு. கோபாலகிருஷ்ண பாரதி நந்தனாருடைய சரித்திரத்தை எழுதுறது. கோபாலகிருஷ்ண பாரதி நந்தனார் தெரிந்து எழுதுறாரு. நீங்க பார்த்துருப்பீங்க, நந்தனார் சினிமா பார்த்துருப்பீங்க. நந்தனார் சினிமா வேற, திருநாளை போவார் புராணம் வேறு. திருநாளை போவார் புராணத்தை படிச்சுட்டு அதன்படி நந்தனாரை நாம் பார்க்க பார்வை வேற. நந்தனார் சினிமாவை பார்த்துட்டு நீங்க நந்தனாரை புரிந்து கொள்வது தமிழ். ஆரம்பி ஏன் சொல்ல வரேன்னா, திரைக்கதைன்னு வரும்போது அவங்க ஒரு வில்லனை கொண்டு தான் கொடுத்துருக்கோம். அதே போல இப்போ ராஜராஜ சோழன் வரலாறு எடுக்கிற ஒரு சினிமா எடுத்தாங்க, என்ன பொடியும் சொல்லி அதுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் உள்ளது. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர் படக்கூட்டத்தை பார்க்கறதா 10 பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த கமர்ஷியல் ஆகுனா அவங்களுக்கு தேவையா இருக்கு, அப்படி பண்ணினாங்க. இன்னொன்னு, சில விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒன்று செய்தாக வேண்டியிருக்கிறது. இன்னும் ஒரு நிர்பந்தம். சில நேரத்தில் எது முக்கியமான ஆணி வேறோ அதை விட்டுட்டு நம்ம கவனத்தை பூரா அந்த சல்லி வேறு திசை திருப்பி. கோபாலகிருஷ்ண பாரதி அவர்கள் இந்த நூலை எழுதிட்டு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் வந்து திருவாவூர் இதற்கு மதிப்புரை கேட்கிறார். படிச்சுட்டு இதுக்கு மதிப்புரை எழுதி கொடுங்கன்னு கேட்கிறார். யார்கிட்ட? மகாவித்வான்கிட்ட வந்து கேட்கிறார். இதுக்கு வந்து ஒரு மதிப்புரை எழுதி கொடுங்கன்னு கேட்கிறார். நான் படிச்சதை சொல்லு, புத்தகத்துல படிச்சு வாசிச்ச செய்தி கொடுத்துருக்கேன். அப்ப சொன்னாங்கன்னா இல்லை, இதுக்கு நான் மதிப்புரை எழுதி கொடுக்க முடியாது. அன்றைக்கு எவ்வளவு பெரிய ஒரு எழுத்தாளர், ஆன்மீகவாதி, கலைகளில பயணிக்கக்கூடியவர், புராணங்களில் பயணிக்கக்கூடியவர் எழுதின ஒரு நூலுக்கு மதிப்புரை வழங்க முடியாது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர் பெரிய புராணத்தில் அலங்காரப்பட்டிருப்பார், நம்பிக்கை வைத்திருப்பார் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப அதுல இட்டு கட்டி ஒரு செய்தி இருக்குது. சரி, இப்ப இட்டு கட்டி ஒரு செய்தி என்ன பண்ணலாம், கட் பண்ணலாமா, இது எடுத்து கோர்ட்ல கேஸ் போடலாமா அப்படின்னா அந்த செய்தியையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னடா சாமி, அவன் வாங்கின காசுக்கு அதுக்கு ஒரு ஓட்டு, இவன் வாங்கின காசுக்கு இதுக்கு ஒரு ஓட்டுன்னு ஒரே ஓட்டு லிஸ்ட்ல 2 ஓட்டு போயாரு, செல்லா ஓட்டு ஆயிருமே நீங்க நினைக்கலாம். அப்ப மக்கள்கிட்ட சிந்திப்பதற்கு சில செய்திகளை கொடுக்க வேண்டுமானால் குழந்தைங்க குட்டையில் மீன் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. சில இடம் அது வந்து குழந்தைன்னா அந்த செய்தி முழுமையடையாத வச்சுக்கணும். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு தண்ணி வருது, முனிசிபாலிட்டில இருந்து தண்ணி வருது, காவிரி தண்ணின்னு வருது. இந்த தண்ணியை பிடிச்சோன்னா நம்ம வீட்டிலேயே ஆர்வம் பண்ணுவோம். சில வீட்டுல மெஷின் வச்சிருக்கோம், ஆர்வம் பண்ணி அதுல இருந்து ஒரு தண்ணி இருக்கும். ஏற்கனவே ஆத்துல வரக்கூடிய கொள்ளிட ஆத்துல வரக்கூடிய தண்ணியை கலங்கி வரும்னு சொல்லி அங்க ஒரு கிணறு தோண்டி அதுல அதை தெளிய வச்சு அதை கொண்டு வந்து பம்ப் பண்ணி டேங்க்ல வச்சு அது அங்க தெளிஞ்சு இங்க ஓடி வந்து உங்க வீட்டுல குளத்துல பிடிச்சி வச்சாலும் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் குடிக்கிறதா அதை விட்டுட்டு இன்னும் நம்ம என்ன பண்றோம், அதை ஆர்வம் பண்றோம். அப்ப பேசாம கலந்து ஒரு தண்ணியை ஓட விட்டு அதை நிப்பாட்டி அதை பம்ப் பண்ணி அதை கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வச்சு திருப்பி அதை ஓட விட்டு உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து பிடிச்சி வச்சு குளத்துல நிப்பாட்டி வச்சு மீண்டும் அதை தெளிய வச்சு இன்னொரு தடவை ஆர்வம் அதில் ஓட விட்டு பார்க்கறோம்ல. பெரிய புராணத்தினுடைய ஒவ்வொரு பாடலும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எழுத்தும் சிந்திக்கிறது. இப்ப பாருங்க, இன்றைக்கு அப்டேட் கும்பகோணத்துல மகாமகம் வரக்கூடிய 2028 நடைபெற இருக்கிறது. இந்த 2016 நடக்கும்போது, இந்த 16 நடக்கும்போது பையா அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்தார். அடியனுக்கு அறிந்தோ அறியாமலோ ஒரு இடத்துல அடியன் உட்கார்ந்து என்ன கருத்து பதிவு பண்ணாரு. இன்றைக்கு இந்த மகாமகத்தை தென் பாரத கும்பமேளா என்று சொல்லி விளம்பரம் செய்கிறார்கள், இது தவறு. சொன்னது தென் பாரத கும்பமேளா, தட்சிண பாரத கும்பமேளா விளம்பரப்படுத்தினாங்க. பத்திரிகையில கூட அதுதான் போட்டுருந்தாங்க. யார் போட்டாங்கன்னா ஒரு அமைப்பு, துறவியை பேர் ஒரு அமைப்பு போட்டாங்க. அதை சார்ந்து சில அமைப்புகள் நான் பேர் சொல்றதுக்குள்ள அது விளையாட்டுக்காக உள்ளாயிரும். அப்படி சாமியார் மேல எவனா கேஸ் போட்டு இருக்கிற கேஸையே பண்ண முடியும் பண்ணி இன்னும் கேசுனா எத்தனை நாள். ஆக அப்போ பெரிய புராணம் தெய்வ சேக்கிழார் கொண்டு வந்திருக்கிறேன்னா அவருடைய கடமை உணர்வை, அவருடைய அக்கறையை நம்ம யோசிக்கணும். அன்றைக்கு இருந்த அந்த பண்பாட்டை பாதுகாத்து அப்படியே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதனால ஏசி ரூம் போட்டு ரூம்குள்ள பார்த்து எழுது பல ஆய்வு போட்டு அங்க உள்ள பண்பாட்டு செய்திகளை அவங்க கொண்டு வந்து கடத்தினார். அதே போல பிஏபி சண்முகமையா மகாமகம் தான் சொல்லணும், அதை தென்பேரல கும்பமேளாவோ இல்லைன்னா தட்சிண பாரத கும்பமேளா சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா செய்தி பெரிய புராணம். பூமறிவு கங்கையா புனித தீர்த்தம் மாமகன்தான் ஆடுவதற்கு வந்து வழிபடும் கோயில். என்ன வழிபடுவதற்கு? மாமகன்தான் ஆடுவதற்கு வந்து வழிபடும் கோயில். யார் சொல்றா?
தெய்வ சேர்க்கல என்ன சொல்லிருக்கிற மகாமகம் மகாமகம் தெய்வ வந்து இந்த ஏரியாவில் கற்பக விநாயகர் கோயில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஞாயிறும் வந்து பெரிய புராணம் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கு. அதுல அவர் வந்து அதிகமா ஒரு விஷயம் சொல்லுவாரு. அந்த இடத்த அந்த விஷயத்த நான் பதிவு பண்றேன். என்ன அப்படின்னா 4 இடங்களுக்கு போனோம்னா அன்பு மிகுதியா இருக்கக்கூடிய அடியார்கள் கும்பகோணம் வந்து அன்பு மிகுதியும் இல்லாம அன்பு மிகுதி அதிகமா இருக்கக்கூடிய அடியார்கள் வந்து கும்பகோணத்துல இல்லைன்னு சொல்லி இருக்க அன்போட ரொம்ப ஆசையோட எப்போதும் ஒரு ஆர்வத்தோட இவ்வளவு தூரம் பயணித்து வரணும் அப்படிங்கிறது கஷ்டமான காரியம். பட் இருந்தாலும் வந்து எல்லா வாரமும் வந்துருக்காங்க. ஸோ வந்து இந்த பெரிய புராணம் கேட்கறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இல்லை குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும். இந்த ஹாப்பி மேன் சொன்னாங்களா, ஹாப்பி மேன் அதுக்கு நானே வந்து இப்போ நான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர், நான் 20 வருஷமா டீச்சராக தான் இருக்கேன். நான் என் கிளாஸ்ல வந்து சில நேரங்கள்ல வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து சில ஆன்மீக தகவல்களையும் பரிமாறும். ஏன்னா நம்ம என்ன பொசிஷன் இருக்குமோ அதை வச்சு ஆன்மீகத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது சில டைம் வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் கொஞ்சம் டஃப்பாக வந்தது. நான் வந்து நீட் எக்ஸாம் இருக்கேன். அதனால கொஸ்டின் பேப்பர்லாம் கொஞ்சம் டஃப்பாக வந்ததுன்னா பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப சேடாக இருக்கும், மனசு வந்து ரொம்ப முட்டி போயிருக்கும். அப்போ வந்து நான் வந்து சில விளக்கங்கள்லாம் கொடுக்கும்போது நம்முடைய வினை தெளிவு துன்பம் வர்றதுனாலே வினை தெளிவுன்னு இருக்கும். துன்பத்தை வந்து கைவிட்டு வரவே நம்ம கஷ்டம் வந்தாலே வந்து வினை தெளிவுன்னு நல்லது வந்துட்டு நம்ம நல்லது, கஷ்டம் வந்தாலும் வினை தெளிவுன்னு அப்படிங்கும்போது கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வந்ததுன்னா சொல்லுவாங்க வினை தெளிவுன்னு வச்சுக்கோ. எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது நமக்கு புரியல. இப்போ நேற்று வந்து ஒரு டெஸ்ட் நடந்தது, வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அந்த ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க, சார் பசங்கள்லாம் போனா கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குன்னு சொன்னாங்க, வினை தெளிவுன்னு நான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருக்கு வழக்கு கொடுத்தாங்க இந்த வினை தெளிவுதான் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து நம்ம இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கும் இல்லை அது எனக்கு தெரியறதுக்கும் இந்த மாரி சொற்பொழிவுல கேட்கறதுனால படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் ரொம்ப குறைவு, கேட்கறதுனால கிடைக்கக்கூடிய பொருட்கள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால வந்து கேட்கும்போது அதை வந்து நம்ம வந்து ரொம்ப ஒழுக்கமாகவும் அதே சமயத்துல கூர்மையாகவும் தெரியும். இருக்கக்கூடிய தகவல்களை வந்து முக்கியமா வந்து நான் கவனிக்கக்கூடியது, நீங்க வந்து அவங்க சொல்லக்கூடிய தகவல்களை கேட்கலாம். பட் ஆனா வந்து யாருமே குறிப்பெடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து நீங்க நோட்டு போட்டு எல்லாரும் குறிப்பெடுக்கணும். குறிப்பெடுத்தீங்கன்னா தான் அந்த தகவல்கள் மற்றவங்களுக்கு நீங்க சொல்வதற்கு உதவியாக இருக்கும். அது வந்து அவங்க வந்து இப்போ நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு 5 நிமிஷம் இங்க வந்து பேசணும் அப்படின்னா அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க படிக்க வேண்டிய 40 பேஜை வந்து அவங்க 5 நிமிஷத்துல சொல்றாங்க அப்படின்னா அதை நீங்க வந்து குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கும் நீங்கான நினைவுல இருக்கும், மற்றவங்களுக்கு சொல்றதுக்கும் அது பயன்படுத்துறதா இருக்கும். ஸோ அதனால அந்த ஒரு செயலை வந்து நம்ம ஸ்கூல் போற மாரி நோட்டுலாம் எடுத்து போற மாதிரிலாம் நினைக்கிறது. ஸோ அந்த தகவலை வந்து நம்மளுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுனால அதை வந்து நீங்க குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நிறைய பேருக்கு சொல்லலாம். ஸோ அதனால வந்து இந்த பெரிய புராண இந்த வகுப்பு நிறைவுறக்கூடிய அந்த தருணத்துல நான் வந்து இங்க பங்கெடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை சிறப்பா செஞ்சு முடிச்ச ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த தொடர்ச்சியா சொற்பொழிவு நடராஜன் ஐயாவுக்கும் நன்றி. இதே மாதிரி இப்போ எங்க ஏரியாவிலையும் வந்து மணிகண்டன் ஒரு ஐயா வந்து விவசாயியா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இடங்கள்லையும் விட்டுட்டு போனாலும் அதை தொடர்ச்சியா வந்து செய்யறதுக்கு ஆண்டவன் அருள் புரியுது இருக்கு. ஸோ அதனால பணி மேலும் சிறக்கவும் அந்த திருவிளையாடல் புராணம் மேலும் சிறப்பாக நடைபெறவும் எல்லாம் இறைவனை நான் உங்கள் அனைவரும்